பாதி சீட்டு ஆல்மோஸ்ட் ஓகே. அப்போ வந்துடுவாங்களா? அப்போ வெயிட்டிங். நான் சேரலாமா நீ சேரலாமா அப்படின்னுங்கிறாங்க. விஜய் ஒரு வாய்ப்பு கொடுங்க. விஜய்க்கு வாய்ப்பு கொடுத்தா நான் அவர் எப்படி நடத்துறாருன்னு பார்க்கணும். இது வந்து ரொம்ப தப்பா இருக்கு. கடிதம் கொடுத்துருக்காருல்ல சிபிஎம், விசிகே இவங்க எல்லாரும் கடிதம் கொடுத்துருக்காருல்ல. யாரு அது யாருடைய ஓட்டு? டிஎம்கே ஓட்டு இருக்குல்ல, விசிகா இருக்கட்டும் இல்ல காங்கிரஸா இருக்கட்டும், டிஎம்கே ஓட்டு இருக்குல்ல. யாராச்சும் ஆதரவு கொடுத்தா தானே வருவாரு. எப்படி வருவாங்க? இவங்க 2 பேர் கூட்டணி சேர்ந்தாங்கன்னா எப்படி வருவாரு? யார் 2 பேரு? டிஎம்கே ஏடிஎம்கே. பாஜக கூட்டமா இருந்தாங்க ஏடிஎம்கே. ஏடிஎம்கே இருக்காங்க. திமுக போய் கூட்டணி வச்சா எப்படி ஆகுது? அதான் நைட்டோட பேசினாங்களே. அப்புறமா என்ன ஆகுது? கவர்னர் தான் கேட்கணும். அப்போ போயிட்டு இப்போ விஜய் சிஎம் வர மாட்டாரானே? அவர் ஆனால் நல்லதுங்க. அவர் தான் சிஎம் ஆகணும். ஏன்னா புதுசாக அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுங்க. இல்லாத வந்து இவங்கெல்லாம் வந்து ரொம்ப அராஜகம் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த ஏடிஎம்கே டிஎம்கேலாம் சேர்ந்து இதால் என்ன அவங்களுக்கு வருது? அவங்களுக்கு விட்டு கொடுத்து பார்க்கணும். சரி, நீ எப்படி ஆள்றன்னு பார்க்கணும். அதை விட்டுட்டு நீ எப்படி மூணாவது ஆள் நீ வருவ அப்படின்றது இவங்க வந்து ரொம்ப ஒரு கடுப்பில் நான் சேரலாமா நீ சேரலாமா அப்படின்னுங்கிறாங்க. விஜய் ஒரு வாய்ப்பு கொடுங்க. விஜய்க்கு வாய்ப்பு கொடுத்தா நான் அவர் எப்படி நடத்துகிறாருன்னு பார்க்கணும். ஒன்று அரசியலில் எப்படி வந்து நடத்துகிறாரு, இல்லை இவங்கள மாதிரி நடத்துனாரா, இல்லை அவர் போகிறாரா, அது வந்து மேலே இடத்துலேருந்து முடிவு. அது திமுக தான் தொந்தரவு பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்களே 6 மாசத்துக்கு. அவங்க தான் அது உள் மூலியமாக தொந்தரவு பண்ணுறாங்க. தொந்தரவு பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்போ நீ சொல்கிற நான் சொல்கிறேன், நான் கேட்டுக்கிறேன். அப்படி இருக்கும்போது மக்கள் சொல்கிறாங்க தொந்தரவு பண்ண மாட்டாங்கன்னு. அது உள்ளோடைய இதுவாக அவங்க ரொம்ப இதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ வந்து அவருக்கு தேவை வந்து ஒரு 5 சீட்டு. 5 சீட்டில் சில பேர் வந்துடுவாங்க, டெஃபினட்டாக வந்துடுவாங்க. ஒரு 5 சீட்டு வந்திருக்காங்க. யார் யார் வருவாங்கன்றீங்க? இப்போ காங்கிரஸ் வந்துடுச்சுல. காங்கிரஸ் அது ஆரம்பத்திலேயே காங்கிரஸ் வந்து இவர் கூட போகிறது தான், விஜய் கூட போகிறது தான். அது இழுபறியாக இருந்ததுன்னா லாஸ்ட் நேரத்தில் வந்து நம்ம இவருக்குறா இருப்பார், முன்னாள் டிஎம்கில் இருந்தார் பாலு. அவர் பண்ண இதால் தான் அவர் என்ன பண்ணிட்டாங்க, சரி ஒரு இழுத்து பிடிக்கலான்னு பிடிச்சாங்க. அது பிடிச்சதுனால. ஆனால் உண்மையில் வந்து காங்கிரஸ் போயிருந்தா டிஎம்கே வர முடியாது, ஏடிஎம்கே வர முடியாது, விஜய் தான் வந்து முன்னே வந்துருப்பாப்புல. காங்கிரஸ் இதால் வராதனால தான் சரி இழுபறியாக இருந்ததுனால அவங்களுக்கு 10 சீட்டு, இவங்களுக்கு 20. இப்போ விஜயகாந்த் வந்து அவர் வந்து தலைவர் விஜயகாந்த், அவரை வந்து எதுவும் பற்றி பேச முடியாது. அவங்க ஒய்ஃபுக்குறாங்க தெரியுமா, படா மோசம். அவங்க என்ன அப்படி சொல்கிறீங்க? ஐயா அவங்களாம் அவங்களாம் இன்னத்தில் இது இருக்கிறாங்க. இப்போ அவங்க ஒரு சீட்டை வச்சுன்னு இப்போ டிஎம்கில் வராங்கன்னு வைங்க, இது சாரி இதில் விஜய்க்கு வராங்கன்னு வைங்க, அவங்க என்ன கேட்பாங்க, முதலமைச்சர் கேட்பாங்க ஒரு சீட்டை வச்சுக்கணும். அவங்க அந்த மாதிரி அராஜகம் பிடிச்சிங்க. ஆனால் திமிர் தெரியுது இல்லை, அவங்களுடைய பேச்சிலே தெரியுது அவங்க என்ன பேசுகிறாங்க, ஏது பேசுகிறாங்கன்றது. அதெல்லாம் வந்து அவர் மறைஞ்ச தலைவர் விஜயகாந்த் அவருக்கெல்லாம் வந்து தெரியும். இருந்தாலும் இவங்க அரசியல் பண்ணுறது சரியில்லை. இவங்க வந்து என்னென்னமோ பண்ணுறாங்க. சில இது கட்சிங்க வந்து தாராளமாக இவங்கக்கிட்ட வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் 5 சீட்டில் வருவாங்க, நிறைய பேர் வருவாங்க. நம்பலாம். இது உண்மையை நம்பலாம். இது ஒன்றா பாருங்க, சிஎம் தான், இவர் தான் முதலமைச்சர், நம்ம விஜய் தான். கொடுங்க, ஒரு வாய்ப்பு கொடுங்க. யார் முதல்ல ஏறி யாருங்க சவாரி பண்ணுறது? என்னங்க புரியாத கேள்வியாக இருக்கிறீங்க? நீங்கள் மெஜாரிட்டி ஃபுல் மெஜாரிட்டி இருந்தால் நீங்கள் சிஎம் யாருடைய தேவையும் தேவையில்லை. நீங்கள் எங்கள் முதுகில் ஏறின்னு எங்ககிட்டே சவால் விட்டா நான் எனக்குன்னா அசிங்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லாரும் வந்து அவங்க கட்சிக்காரங்களும் போய் பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு இது ஒன்றே எனக்கு இப்போ சரி பண்ண மாதிரி தெரியல. ஆனால் வந்து நீங்கள் தனித்து நிற்கணும்னா நீங்கள் கேளுங்க, போய் அதிமுக கிட்ட கேளுங்க, மற்ற ஆளுங்க கிட்ட கேளுங்க. இது வந்து ரொம்ப தப்பாக இருக்குது. கடிதம் கொடுத்துருக்காருல்ல சிபிஎம், விசிகே இவங்க எல்லாரும் கடிதம் கொடுத்துருக்காருல்ல. யார் அது யாருடைய ஓட்டு? டிஎம்கே ஓட்டு இருக்குல்ல, விசிகா இருக்கட்டும் இல்லை காங்கிரஸா இருக்கட்டும், டிஎம்கே ஓட்டு இருக்குல்ல. காங்கிரஸ் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்கல்ல. காங்கிரஸ் ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதுதான் துரோகம் தானே. அது யாராக இருந்தாலும் துரோகம் தானாங்க. எங்கள் முதுகில் ஏறி சவாரி பண்ணிட்டு நீங்கள் வந்து எங்கள் டிவிக்கு ஆதரவு கொடுக்கணும்னா என்ன எப்படி கொடுக்க முடியும்? நீங்கள் ஃபுல் மெஜாரிட்டி காமிச்சிட்டு நீங்கள் ஆட்சிக்கு வாங்கன்னு தான் சொல்கிறோம். நாங்கள் ஐயா ஸ்டாலின் தான் வந்து நாங்கள் தொந்தரவு பண்ண மாட்டோம், 6 மாதத்துக்கு தொந்தரவு பண்ண மாட்டோம் சொல்லிட்டாருல்ல. 6 மாதத்துக்கு தொந்தரவு மாட்டோம். அப்போ நாங்களே ஆதரவு கொடுக்கணுமா? சொல்லுங்க. ஆதரவு கொடுக்க வேணாம், ஆனால் ஆதரவு கொடுக்குறவங்களை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கலாம்ல. ஆதரவு யார் கொடுக்குறாங்க? இவங்க இப்போ அந்த 6 பேர் காங்கிரஸ் போய் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆமாம். காங்கிரஸ் யார் ஓட்டு? காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் ஓட்டு உரிமை இருக்கா? அவங்களுக்குன்னு ஒரு ஓட்டு சதவீதம் இருக்குது, சிறுபான்மை ஓட்டு இருக்குது. எங்கே இருக்கு?
எல்லாம் செத்து போயிட்டானுங்க காங்கிரஸ்காரங்களாம். அப்படின்னா நீங்க முன்னாடியே வந்து கழட்டி விட்டுருக்கலாம்ல. இப்ப அதுக்கு முன்னாடியே வந்து கூட்டணிக்கு போறேன்னாங்களா, அப்பயே அவங்க பாட்டுன்னு போகட்டும்னு விட்டுருக்கலாமே. அப்படிலாம் கிடையாதுங்க. அப்பயே போகதானே சொன்னாங்க. காங்கிரஸ் போயிருந்தா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அப்பயே 3 சீட் அதிகமா கொடுத்தாங்க. தமிழ்நாட்டுல வந்து காங்கிரஸ் வந்து அழிஞ்சு போச்சு. திமுகன்னு ஒரு கட்சி இருக்கிறது தான் தமிழ்நாட்டுல இருக்குது காங்கிரஸ். இல்லைன்னா நீங்க ஒன்னா சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், காங்கிரஸ் தனியா நிக்க சொல்லுங்க, டெபாசிட் கூட வாங்க முடியாது. சரி, நான் அப்புறம் ஏன் 3 சீட் அதிகமா கொடுத்தீங்க? ஒரு ராஜ்யசபா சீட் ஏன் கொடுத்தாங்க எதுக்கு? காங்கிரஸுக்கு. வேற கூட்டணி அவங்க போலன்னு தானே சொன்னாங்க. காங்கிரஸ் வானா ராகுல் காந்தி தான் திமுகவுடைய கூட்டணி இருக்குன்னு சொன்னாரு. அப்புறம் எப்படி போறது அவங்க? அதே சீட்டு கொடுத்துருக்கலாம்ல. இது வரைக்கும் வரலாற்றுல பாத்தீங்கன்னா சீட்டு கம்மி பண்ணி தான் 60, 41, 25 இப்படிதான் கொடுத்துருக்காங்க. 3 சீட் ஏன் ஏறிச்சு? தான் கொடுத்துருக்கோம், அதிகமா ஒன்றையும் கொடுக்கல. போன வாட்டியே காங்கிரஸ் ஜெயிச்சது எவ்வளோ? அது 6 எத்தனை எவ்வளோ சீட்டு கொடுத்தாங்க? 25 கொடுத்ததுக்கு 6 தான் ஜெயிச்சுக்கிறாங்க. அப்போ எப்படி இந்த வாட்டி ஜாஸ்தியாக கொடுப்பாங்க? அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் கிடையாதுங்க, புரியுதா? ஆதரவு கொடுக்காதவங்களாம், அதாவது வந்து ஆதரவு கொடுக்காதவங்களாம் வந்து என்னக்கா முதுல குத்துற மாதிரி தான். இது யாரா இருந்தாலும் அண்ணன் திருமாவளவனா இருக்கட்டும், வேற யாரா இருக்கட்டும், நான்லாம் வெக்கப்படுறேன். அது அவருக்கு ஆதரவு கொடுக்கறதால எனக்கு திருமாவளவன் மேல முரண்பாடு உண்டு. எனக்கு அது எனக்கு பிடிக்கல. எனக்கு நான் வேலை செஞ்சதுக்கு நான் கொஞ்சம் வருத்தப்படுறேன். விஜய் ஏன்னா இவ்வளோ பிரச்சனை? ஏன் அவர் வந்தா நல்லா செய்வாரா? அது அப்படிதான் நம்பி எல்லாரும் ஓட்டு போட்டிருக்காங்க. எல்லாம் ஓட்டு போட்டுக்கிறாங்க, எல்லாம் வந்து செய்வாரா? இது வந்தா தானே தெரியும், வாய்ப்பு கொடுக்கணும். அதான் வரலையே, அப்புறமா என்ன பண்ண முடியும்? யாராச்சும் ஆதரவு கொடுத்தா தானே வருவாரு. எப்படி வருவாங்க? இவங்க 2 பேர் கூட்டணி சேர்ந்தாங்கன்னா எப்படி வருவாரு? யார் 2 பேரு? டிஎம்கே ஏடிஎம்கேவா? ஏன்னா காலங்காலமா அவங்க தான் பெரிய எதிரி, பரம்பரை எதிரி மாதிரி பேசிட்டு அப்புறம் எப்படி கூட்டணி சேருவாங்க? எப்பயுமே இப்ப புதுசா வந்தா வண்டி உட்கார வச்சிருவாங்களா? அதான் இப்ப அதுக்கான மக்கள் ஏத்துக்கிட்டாங்கல்ல. அவங்க ஏத்துக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கு பண்ணல. யாருக்கு? விஜய் தான். விஜய்க்கு இன்னும் மெஜாரிட்டி கொடுத்துட்டான், முடிஞ்சிச்சு. அது 113 இடம். அவங்க தானே மெஜாரிட்டில இருக்காங்க. அப்ப மெஜாரிட்டி இருக்கட்டும். இப்போ இவங்க வரணும்ல, இன்னும் ஒரு 5 சீட்டு வரணும்ல. ஆமா, வந்தா தானே 5 சீட்டு வந்தா அவங்க தான் சிஎம். ஆமா, அப்போ வந்த உடனே தான் பார்க்கணும். அவரு 5 சீட்டு ஆல்மோஸ்ட் ஓகே. அப்ப வந்துருவாங்களா? வெயிட்டிங்ல இருக்காங்க. இப்ப 5 சீட்டு போறதுக்கு ரெடியா இருக்காங்கல்ல. போட்டு வந்தவனா நல்லதுதான். அவர் நினைச்ச மாதிரி சொன்னா நல்லது. ஏன் அவருக்கு இவ்வளவு தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கு? பின்ன இருக்கிறவங்க சும்மா கொடுப்பாங்களா? ஏடிஎம்கே டிஎம்கே சும்மா இருப்பாங்களா? 2 பேரும் கூட்டணி வச்சிருவாங்களா? அதுதான் நைட்டோட பேசினுக்கிறாங்க. அது என்ன 2 நாளா பேசுறாங்கன்னா சிஎம் நேத்து இல்லைன்னு சொல்லிட்டாரு. அது அப்போ இவரை தான் கேட்கணும், கவர்னர் தான் கேட்கணும். சரி, இப்ப அதிகமா ஓட்டு போட்டாங்களா? மெஜாரிட்டி 108 சீட்டு வர வரைக்கும் ஓட்டு போட்டாங்களா? அப்ப அவங்களுக்கு என்ன பதில்? அப்போ அது அவரை தான் கேட்கணும். யாரு கேட்கணும்? விஜய் தான் கேட்கணும். இப்ப அதுக்கு இவங்க 2 பேரும் கூட்டணி வச்சா அப்ப ஏமாற்றம் தானே அது மக்களுக்கு. ஏமாற்றம் தான். அதை மோடி பண்றது தான். அவன் இதுல தானே இருக்கிறான், ஏடிஎம்கேல. இதுல எங்க மோடி வந்தார்? திமுக இருக்கும்போது எங்க மோடி வந்தாரு? ஏடிஎம்கேல தான் மோடி இருக்கான். ஆமா, அவங்க ஒரு சீட்டு கூட்டணி தானே. அப்போ 3 பேரும் கூட்டணி வச்சிருவாங்களே. அப்புறம் என்ன? திமுக பாஜகவோட கூட்டணி வைக்குது. ஆமா, எப்படின்னா வாய்ப்பே இல்லையாண்ணா? அப்போ வாய்ப்பே இல்லைன்னா என்ன பண்ண? கடைசி நிமிஷம் வரைக்கும் இந்த எலெக்ஷன் இருந்தப்ப கூட எதிர்த்து தானே இருந்தாங்க. யாரு எதிர்த்து தான் நின்று இருந்தாங்க? தொகுதி மறுவரையீடுகள் எல்லாத்துக்குமே எதிர்த்து தானே நின்று இருந்தாங்க. அப்புறம் கூட்டணி வைக்க போறாங்க. யாரு? பாஜக கூட கூட்டணி எப்படி வச்சா? பாஜக கூட தான் இருந்தாங்க. ஏடிஎம்கே இருக்காங்க. திமுக போய் கூட்டணி வச்சா எப்படி ஆகுது? அதான் நைட்டோட பேசினாங்களே, அப்புறமா என்ன ஆகுது? கவர்னர் தான் கேட்கணும். அப்போ போயிட்டு கவர்னர் கிட்ட கேட்டாதான் இது தெரியும்.